இந்த வீடியோல நம்ம டிபெஞ்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றோம் அப்படின்னா என்ன என்ட்ரி அப்படின்னா நமக்கு என்ன வருது, நம்ம டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணா கம்பெனிக்குள்ள என்ன வரும், கேஷ் வரும். ஸோ கேஷ் ஆர் பேங்க் ஆர் கேஷ். டூ நம்ம என்ன இஷ்யூ பண்றோம், டிபெஞ்சர்ஸ் அதனால டூ டிபெஞ்சர்ஸ். ஸோ இவ்வளோ தான் என்ட்ரி. ஆனால் அதை பேஸ் பண்ணி பார்ல இஷ்யூ பண்ணால் என்ன, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால் என்ன, அதே மாதிரி டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணிவிட்டு அதை திருப்பி ரிடீம் பண்ணும் போது பார்ல பண்ணால் என்ன, ப்ரீமியமில் ரிடீம் பண்ணால் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம சம் போய் அதுலேருந்து சம்மில் வந்து என்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்துக்கலாம். இங்கே ஃபார்மேட் என்ட்ரி இப்படியே பை ஹார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சம்மில் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு journalize the following transactions. Narration is not required. Okay. Issue of 12% 1 lakh debentures of rupees 100 each. So என்ன பண்றாங்க, 1 lakh debentures issue பண்றாங்க. என்ன ஒரு டிபெஞ்சரோட பிரைஸ் எவ்வளோ, 100 rupees. ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, சும்மா நார்மலாக டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தா பேங்க் டு டிபெஞ்சர்ஸ் ரெண்டுமே அட் பார்ல தான் இஷ்யூ பண்ணுறாங்க, அதனால பேங்க் டு டிபெஞ்சரோட நிறுத்திக்கலாம். ஸோ 1 lakh இன்ட்டு 100, ஸோ 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது டிபெஞ்சர்ஸ் அட் 10% டிஸ்கவுண்ட் ரிடீமபிள் அட் பார். அதாவது இஷ்யூ பண்ணும் போது 10% டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுவாங்களாமா, ஆனால் ரிடீம் பண்ணும் போது பார்ல தான் ரிடீம் பண்ண போறாங்க. சரி, இப்போ நம்ம இஷ்யூக்கு மட்டும் தான் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம். ஸோ ரிடம்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடலை, இஷ்யூக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ, 10% டிஸ்கவுண்ட்ல வி ஆர் இஷ்யூயிங் அண்ட் ரிடீமபிள் அட் பார். எஸ், இப்போ 10% டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றோம் அப்படின்னா எவ்வளோக்கு போகும், ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி போட்டுக்கலாம். டோட்டல் டிபெஞ்சர் வேல்யூ எவ்வளோன்னு போட்டுடலாம். $1 crore, அதில் 10% டிஸ்கவுண்ட்னா 90 lakhsக்கு we will issue and discount amount 10 lakhs. ஓகே, அடுத்தது at 10% premium and redeemable at par. இப்போ இஷ்யூ பண்ணும் போது 10% ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க, அப்போ 1 crore 10 lakhக்கு we will issue. இப்போ டிபெஞ்சரை வந்து எப்பயுமே we will show it at face value. ஸோ இங்கே வந்து face value மட்டும்தான் வரும், அண்ட் இங்கே 10 lakh. $1 crore 10 lakh வந்து கேஷாக ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணால் டெபிட்ல டிஸ்கவுண்ட் வரும், ஏன்னா காசு கம்மியாக வரும், 90 lakhs தான் வரும். பட் டிபெஞ்சர்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி அட் ஃபேஸ் வேல்யூ, அதனால என்டையர் அமௌண்ட் போட்டுட்டு டிஸ்கவுண்ட்டை டெபிட் சைட் காமிச்சிடணும். அதே ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால் இந்த இடத்துல இப்போவும் டிபெஞ்சர்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூவில் தான் இருக்கும், ப்ரீமியமை தனியாக காமிச்சிட்டு கேஷாக ரிசீவ் பண்ணுறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது at 10% ப்ரீமியம், அதாவது issued at 10% ப்ரீமியம். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அதே என்ட்ரி தான், issued at 10% ப்ரீமியம் பட் redeemable at a premium of 5%. சரி, நம்ம 11th 12th அக்கௌண்ட்ஸில் ஒரு பேசிக் ரூல் படிச்சிருப்போம், என்னது, ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ் ஆன்டிசிபேட் நோ கெயின்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம். சரி, அப்போ ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ் அப்படின்னா நான் இப்போ இங்கே என்ன பண்ணணும், எனக்கு 100 rupeesக்கு ஒரு டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணி நான் அதை 105க்கு ரிடீம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 rupees எனக்கு லாஸ் தானே. எஸ், அப்போ ரிடீம் பண்ணுறதுனா என்னது, பைபேக். நான் வந்து அவன் இஷ்யூ பண்ணும் போது நான் வெறும் 100 rupeesக்கு இஷ்யூ பண்ணதை ஆர் 100 rupees வர்த்தான டிபெஞ்சர்ஸ்க்கு நான் வந்து 105 rupees கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை நான் பைபேக் பண்ணுறேன் அப்படின்னா தென் இட் இஸ் அ லாஸ் ஃபார் த கம்பெனி. இது எனக்கு எப்போவே தெரியும், நான் டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணும் போதே நான் சொல்லிடுறேன், நான் வாங்கும் போது உனக்கு 5% ப்ரீமியமில் வாங்கிக்கிறேன்னு நான் சொல்லி தான் இஷ்யூவே பண்ணுறேன், அதனால ஐ ஷுட் ப்ரொவைட் ஃபார் திஸ் லாஸ். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு இஷ்யூக்கு ஜேர்னல் என்ட்ரி நார்மல் என்ட்ரி என்னதுன்னு பார்த்துல 10% ப்ரீமியமில் இஷ்யூ பண்ண என்னது, பேங்க்
2 debentures to securities premium. சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், we should provide for all losses. அப்போ ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு லாஸுக்கு அந்த லாஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கான ப்ரொவிஷனை நான் இன்னைக்கே போட்டு வைக்கணும். ஸோ இந்த 5% ப்ரீமியம் இஸ் லாஸ் ஃபார் மீ. ஏன் ரிடம்ஷனில் 5% ப்ரீமியம், 100 rupees வர்த் இருக்கிற ஒரு டிபெஞ்சரை நான் 105 rupees கொடுத்து வாங்குறேன். ஸோ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். எதனால் இந்த லாஸ் நடக்குது? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஸோ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை டெபிட் பண்ணி ரீசன் premium on issue of debentures premium on redemption கிரெடிட் பண்ணிடணும். ஓகே, இப்போ அமௌண்ட் என்ன வரும்? இது எப்பவுமே ஃபேஸ் வேல்யூல தான் இருக்கும். ஸோ 1 crore. பேங்க்ல அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வரும்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நான் இப்போ வந்து ப்ரீமியமில் தான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து எனக்கு 10% ப்ரீமியம்ங்கிறனால இங்கே. ஸோ பேங்க்ல எனக்கு எவ்வளோ வரும்? 1 crore 10 lakhs. சரி, இப்போ லாஸ் எவ்வளோ? 5% ப்ரீமியமில் தானே நான் ரிடீம் பண்ணுறேன். ஸோ திஸ் 5% இஸ் கோயிங் டு பி மை லாஸு. அதனால இங்கே 5 lakh இவ்வளோதான். அடுத்தது at par redeemable at premium of 5%. அதாவது இஷ்யூ பண்ணும்போது பார்ல தான் இஷ்யூ பண்ணுறோம், ஆனால் ரிடம்ஷன் பண்ணும்போது 5% ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணுறோம். ஸோ நான் இஷ்யூ பண்ணும் போதே அந்த லாஸுக்கும் ஒரு ப்ரொவிஷன் போட்டு வச்சிடணும். ஸோ இங்கே என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூக்கு என்ன என்ட்ரி? பேங்க் டு டிபெஞ்சர். ஏன்னா பார்ல தானே இஷ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி ரிடம்ஷன் போது ஐ வில் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா மணி, ஐ வில் கிவ் எக்ஸ்ட்ரா மணி. அதுக்கான ப்ரொவிஷனை நான் இஷ்யூ பண்ணும் போதே போடணும். அதுதான் லாஸ் ஆன் இஷ்யூ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஏன் இங்கே லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா இந்த டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணாலே எனக்கு லாஸ் ஆகும். 100 rupees டிபெஞ்சரை நான் 105 rupeesக்கு ரிடீம் பண்ணுறேன். அது வந்து எனக்கு இஷ்யூ பண்ணும் போதே தெரியும். அதனால தான் அது லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். சரி, இப்போ இங்கே என்ன அமௌண்ட் வரும் எனக்கு? 1 crore. சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுமோ? 5% ப்ரீமியம். ஸோ 5 lakh. சரி, அடுத்தது at 10%, அதாவது issued at 10% discount and redeemable at 5% premium. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஸ்பிளிட் அப் எடுத்துக்கலாம். 100 rupees டிபெஞ்சரை 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணி 105 rupeesக்கு ரிடீம் பண்ணுறோமாமா. ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஃபஸ்ட்டு இஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே முடிச்சிடலாம். இங்கே வந்து 90, இங்கே வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10, இங்கே ஃபுல் 100 வரும். ஸோ இங்கே 1 crore, இங்கே 10 lakh, இங்கே 90 lakhs. ஓகேவா? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு பார்த்தா 5%. அப்போ 5 lakh. ஸோ சரி, இப்போ எல்லா சுச்சுவேஷனுக்கும் நான் லைனாக அமௌண்ட் மட்டும் எழுதி காமிச்சிடுறேன். இங்கே 100 rupees டிபெஞ்சரை we are issuing it at 100 itself and redeeming it at 100 itself. அதே இங்கே 100 rupees டிபெஞ்சரை we are issuing it at 90 rupees and redeeming it at 100 rupees. அதே தேர்ட் ஒன்ல எவ்வளோ? ப்ரீமியமில் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறோம். 100 rupees டிபெஞ்சரை 110 rupeesல இஷ்யூ பண்ணி 100 rupeesல ரெடீம் பண்ணிடுறோம். அண்ட் இங்கே 10% ப்ரீமியம். சரி, இந்த இடத்துல 100 rupees டிபெஞ்சரை 110 rupeesக்கு இஷ்யூ பண்ணி 105 rupeesக்கு ரெடீம் பண்ணுறோம். அது இந்த இடத்துல we are
issuing shares at 100 rupees, 100 rupees debentures, 100 rupees debentures 100 rupeesக்கு issue பண்ணி எத்தனை rupeesக்கு redeem பண்றோம்? 105 rupeesக்கு we are redeeming. இதுக்கான journal entries தான் இங்க. சரி, எப்ப இந்த loss வரும்? when I am redeeming shares at premium. ஷேரை ப்ரீமியமில் ரெடீம் பண்ணாதான் இந்த லாஸ் வரும். அதே இஷ்யூ பண்ணும் போது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால் இந்த இடத்துல லாஸ் வராது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் மட்டும் கிரெடிட் கொடுத்தா போதும். இந்த இடத்துல லாஸ் போட்டால் இது என்னது? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். XYZ Company Limited took over assets of rupees 230 lakhs and liabilities of 30 lakhs of PQR company. Purchase consideration of 220 lakhs. For the purchase consideration of 220 lakhs. என்னது? XYZ company வந்து PQRங்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த PQR கம்பெனியோட அசெட் வந்து 230 lakhs இருக்கு. அதே மாதிரி liabilities வந்து 30 lakhs இருக்கு. சரி, அதை எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 220 lakhs கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ 230 rupees அசெட் இருக்கு. அதில் liability 30 lakhs போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 200 தான் வரும். 200 வர்த் இருக்கிற ஒரு கம்பெனி. ஏன்? இது வந்து அசெட்டு, அதே இது லயபிலிட்டி. அசெட்லேருந்து லயபிலிட்டி போனால் தான் கம்பெனியோட வர்த்து நமக்கு கிடைக்கும். இங்கே 200 வர்த்து கம்பெனியை இவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க? 220. அப்போ அந்த 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணதுக்கு பேர் குட்வில். சரியா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். சன்ட்ரி அசெட்ஸ் வேல்யூ எவ்வளோ? 230. இது எந்த கம்பெனியில் என்ட்ரி போட்டிருக்கோம்? பர்ச்சேசிங் கம்பெனியில் என்ட்ரி போட்டிருக்கோம். தட் இஸ் XYZ கம்பெனி. லயபிலிட்டிஸோட வேல்யூ 30. PQR கம்பெனி எவ்வளோ கொடுத்தது வாங்குறாங்க? 220. இப்போ பேலன்சிங் ஃபிகர் 20. இந்த 20க்கு பேர் என்ன? குட்வில். சரி, the XYZ company paid the purchase consideration issuing debentures of ₹100 at 10% premium. 10% premiumல debentures issue பண்ணி, காசு கொடுத்து வாங்கல, அதுக்கு பதிலாக debentures issue பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி PQR company to debentures to securities premium, that is 200. debentures-ஓட வேல்யூ 200, premium 20. ஏன் இது வந்து 10% premiumங்கிறனால இங்கே premium வந்து 20 rupees. ஸோ டோட்டல் வேல்யூ 220. இவ்வளோதான். ஸோ ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம debentures கொடுத்துருக்கோம். அதுக்கான என்ட்ரி தான் இந்த சம். சரி, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.